சரி, நாங்க அடுத்த கேள்வி பார்த்தோம்னு சொன்னா 67வது வினா. இந்த 67வதுல எங்களுக்கு காட்டிக்குது ஆன்சர்னா உருவில் உள்ள சதுரங்களது எண்ணிக்கை கட்டிக்குது 67வது. இப்ப எங்களுக்கு தெரியும் இதுல எத்தனை சதுரங்கள் வரும்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். ரைட், உங்களோட ஆன்சர்ன மாதிரி காட்டுங்க எல்லாரும். எத்தனையாவது ஆன்சர் வரும்? எத்தனை ஆன்சர் வரும்? சரியான ஆன்சர் இந்த சின்னனா ஒன்று இருக்குது. இதா இருக்குது சின்னனா. நீங்க சொல்லுங்க இதுக்கு எத்தனை? இதுல சதுரம் எத்தனை? கையால இலக்காரம் காட்டுங்க. இந்த சதுரத்துக்கு எத்தனை மொத்த சதுரம் இருக்கும்? இந்த இருக்கிற உருவத்துக்கு மொத்தம் எத்தனை இருக்கும்? 5. எல்லாருக்கும் தெளிவுதானே? தெளிவுதானே? எல்லாருக்கும் 5 சரி சரி தெரியும் தானே? அப்ப இந்த இருக்கிற உள்ளுக்கு இருக்கிற குட்டியா இருக்கிறதுக்கு 5. சரியா? அதுக்கப்புறம் இந்த இருக்கிறதுக்கு 5, இந்த வாரத்துக்கு 5, ஆக பெரிசா வாரத்துக்கு 5. அப்ப மொத்தம் எத்தனை இருக்கும்? ஆனிஷ், மொத்தம் எத்தனை இருக்கும்? 16. ஆனிஷ், 20. 16 தானே காட்டினேன். ரைட், அப்ப எத்தனை வரும்னு சொன்னா 20 வரும். விளங்கிட்டா? 20 வந்தது எல்லாம் இருக்கும். விளங்கிட்டா ஹயா? ரைட், அப்ப இப்படி தெரியாட்டி பாருங்க. இப்படி ஒரு இது இருந்தா இதுக்குள்ள 1 2 3 4 ஆக பெரிசோட சேர்த்து 5 நீங்க சொல்றீங்க. சரியா? அப்ப இதுக்கு வெளியில இப்படி ஒன்று இருக்குது, இப்படி வாரது ஒன்று இருக்குது. அப்ப இதுக்கு சரியா இந்த ஒரு 1 2 3 4 ஆக பெரிசோட சேர்த்து 5, இதுக்கு 5. சரியா? இதுக்கு 5. அப்ப இதை விட பெருசா ஒன்று வருதுன்னு சொன்னா இப்படி வருகுது ஏண்டா. இப்ப இதுக்கு வரக்குள்ள இந்த வர இதுக்கு 5. சரியா? அதாவது இந்த 1 இந்த 2 இந்த 3 இந்த 4 ஆக பெருசோட சேர்த்து இதுக்கு 5. இப்படி 5 5 5 5 4 செக்ஷன் இருக்கு. அப்ப 20 வரும். ரைட்டா? விளங்கிட்டா? ரைட், அடுத்த கேள்வி பாப்பா. 68க்கு என்ன வரும் ஆன்சர்? கையில பாப்போம் எல்லாரும். 68க்கு என்ன வரும்? அறுபத்தெட்டுக்கு ஆன்சர் 34. முதலாவது விடு. ஏன் என்று கேட்டா இந்த வர இதானே சின்னனா, இந்த சின்னனா வர இதானே, இதுக்கு 5, இதுக்கு 5 10, இதுக்கு 5 15, இதுக்கு 5 20. சரியா? இப்ப நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இப்படி ஒரு சதுரம் ஒன்று இருந்தா இதுக்கு எத்தனை
சதுரமுகி அடிக்கும் நாங்க இப்ப முதல் படிச்சிருக்கிறோம். இதுக்கு எத்தனை வரும்? யாரால இயலும்? இதுக்கு எத்தனை வரும்? யாரும் சொல்லுவீங்களா? கிருஷ்யா சொல்லுங்க, இதுக்கு எத்தனை வரும்? 13. 13. 1 2 3 ஆயா சொல்லுங்க. 13 14. இந்த வாரத்துக்கு நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். எத்தனை வரும்? 14 என்று படிச்சிருக்கிறோம். சரியா? அப்ப இதுக்கு 14 ஏற்கனவே 20 வந்துட்டு 5 10 15 20 சொல்லி வந்துட்டு. அப்ப 20 14 34. சரியா? இது எங்க கிடக்கு இந்த படத்துல என்று சொன்னா அதுக்கு அடையாளம் காண தெரிஞ்சாங்களே யாரு? இந்த இருக்கிற படம் இதுல இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு. எங்க நடுவுக்கு இருந்த சின்ன பட்டியல மறைஞ்சு பாருங்க. என்னோட மறைஞ்சு கீறி காட்டுறேன். வேணுமென்னு சொன்னா மறைச்சு கீறி காட்டுறேன். வருதா? இப்ப இருக்கு அந்த பெட்டி. இந்த அறைக்கு பெருசு. அப்ப இதுக்கு எத்தனை தெரியும் எங்களுக்கு? எத்தனைன்னு சொன்னா 14. அப்ப சின்ன நாயக்கனவே இருந்ததுக்கு 20. 14 20 34. ரைட். அடுத்ததுக்கு பாப்போம். இவ்வுருவில் உள்ள சதுரங்களது எண்ணிக்கை என்ன விட வரும் பாப்போம். அந்த உருவத்துல எத்தனை சதுரம் இருக்கும்? சரி, பிள்ளையா சரியா பிள்ளையா பாப்போம். இது 1 இது 2 இது 3 இது 4. சரியா? இந்த இதுக்கு வந்து 5 வர மட்டும் தெரியும். இதுக்கு வந்து 5 வர மட்டும் தெரியும். அப்ப 5 4 9. சரியா? அப்ப முதலாவது விடு. அடுத்த வினாகத்தின வரும் 70வது. ஆன்சர் பார்ப்போம் கையால. அடுத்த வினாக்கு ஆன்சர் பார்ப்போம். எல்லாரும் கட்டாயம் ஆன்சர் காட்டுங்க. நீங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு விளங்கணும். சபியா 2வதா முதலாவதா? ஆயிஷா ஹானிம் எத்தனையாவது? 3வது சார். 3வது. என்னடா அது ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு ஆன்சர் வருது. சரியாண்டு பாப்போம். ரைட். உள்ளுக்குள்ள சின்ன பெட்டி. இந்த கேள்வி என்ன? இப்ப பெஸ்ட்டுக்கு சின்ன நல்லா ஆண்டுவோம். சரியா? 1 2 3 4 5. சின்ன நல்லா ஆண்டின்னு 5 வருது. இனி என்ன செய்ய போறோம்டா 6 7 கவனிங்க 8 9 10. இது 11. ரைட். 10 வந்துட்டு. சரியா? இப்ப 3 பெரிசி 11. 11. ஆகவே விட 18. சரியானா? ரைட். 9 வந்தேன் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? 9
9 வந்தவங்க கூட பிள்ளைதானே. எப்படி என்ன நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க கவுண்ட் பண்ணதை படி பார்த்தா சரியா, இதை வெட்டிப்பீங்க. இப்படி வாரது உண்டு. இந்த ரெண்டு ரெண்டா பாக்குறது. இது 2, இது 3, இது 4, இது 5. சரியா, 5. சின்ன நவுளுக்கு 6, 7, 8, 9 இந்த 10. ஆக பெரிசு வாரதோட 11. அடுத்ததுக்கு வர பாப்போம். 71க்கு 71 செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு 14 வாரது விளங்குதா எல்லாருக்கும்? 14 வாரது விளங்குதா? ஏற்கனவே சொல்லி தந்தது. இந்த கணக்குல இந்த வர மாதிரி இது மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கு 14 வரும். சரியா, எங்க இந்த இருக்கிற செக்ஷன் இந்த செக்ஷன் இதுல 14 வரும். சரியா, இது இந்த இதுக்குள்ள 5 எடுத்தோம்னு சொன்னா கவனிக்கணுமா, இது 2 தரம் வரும். இந்த உள்ளுக்கு வருது, இப்படி ஒன்று வருது, இப்படி ஒன்று வருது தானே உள்ளுக்கு. இதுல 5 எடுத்தோம்னு சொன்னா இதுல 14 எடுத்தோம்டா நடு குறிக்கிற இந்த இருக்கிற பெட்டி 2 தரம் கொட்டுவீங்க. ஏனென்றா நீங்க இந்த 1, 2, 3, 9 வரக்குள்ள இதையும் பெரிசாவும் கொட்டி, சரியா, 4 வரக்குள்ள 5 போடுறீங்களே பெரிசா உண்டு, அது ஒரு தரம் கூட்டி 2 தரம் கொட்டுவீங்க. அதால இது 2 தரம் கொட்டுப்படும். ஆகவே நாம என்ன செய்ய மாட்டோம், பெஸ்ட்டுக்கு 14, இது 15, இது 16, இது 17, இது 18. சரியா, இந்த உள்ளுக்குரிய சின்ன 4 4, அப்ப 18, இது 19, இது 20, ரெண்டாவது ஆன்சர். சரியா, இது 20, அப்பவே ரெண்டாவது ஆன்சர். அடுத்தது உருவில் உள்ள சதுரங்களது எண்ணிக்கை 1, 2, 3, 4, இதோட சீத்தா 5, ஆக பெரிசி 6, ரெண்டாவது வரும். வேறு யாராவதுக்கு விட வந்துச்சா கூட குறையே? இல்லையே. சரி, அடுத்ததுக்கு போவோம். யார் ஓமண்டு போட்டிக்கிறேன் கூட வந்ததா? 7 அப்படி வந்ததா? ஹயா ஹயா சார் 7 வந்ததா கடைசாவதுக்கு? இல்ல சார், எனக்கு ஆர்த்தம் வந்துருச்சு. 6 தான் வந்த. யார் ஓமண்டு சொல்லி போட்டிருக்குது? ஏன் போட்டு நீங்க அப்ப? அடுத்ததுக்கு போமண்டா. சரி, 73வது கேள்வி. MH மரியம். சரி, இப்ப உங்களோட கொப்பியில சரியா தலைக்கொண்டு போடணும். செவ்வகம் காணுதல். ஒரு தலைக்கொண்டு போடுங்க. செவ்வகம் இல்ல, நாட்பற்கள் காண. நாட்பற்கள்
எழுதிக்கிற விளங்குதா? நாற்பக்கம் 4 பக்கம் எண்ணிக்கை காணல. நாங்க சதுரம் பாக்குற மாதிரி பார்த்தோம். பிராக்கெட்டுக்குள்ள நீங்க செவ்வகம் எழுதலாம். செவ்வகங்கள் எண்ணிக்கையை பாக்குறதுக்கு இப்படி நாங்க பாக்குறேன் எழுதலாம். இப்ப இது பாத்தீங்கன்னு சொன்னா சரியா காடிச்சு கொள்ளுங்க. இப்படி வந்து இருக்குது. இதுல எத்தனை செவ்வகம் இருக்கு? முதலாவது 5, இரண்டாவது 4, மூன்றாவது 9. இதுல எத்தனை செவ்வகம் இருக்கு? என்ன விட 1 2 3 4 1 2 3. இங்க எத்தனை செவ்வகம் இருக்கு? செவ்வகங்கள் எண்ணிக்கையை மட்டும் நாங்க சொல்லணும். 5 இருக்குதான். நிறைய பேருக்கு 5 இருக்குது. ஆனிஷிக்கு 3 நம்பர் 9 இருக்கான். வேற 3. பாருங்க எத்தனை தோட்டு 1 2 3 4 5. இப்ப 5 அவங்களுக்கு அன்னைக்கு விளங்கின அப்படித்தானே? 5 தான் அவங்களுக்கு கண்ணுக்கு விளங்கின. அப்ப இன்னும் கூட வருமா என்று பார்த்தா 6. சரியா? இது 6, இது 7. சரியா? இது 8, இது 9. அப்ப எத்தனை இருக்குது? 9 இருக்கு. அப்ப இதை லேசா அப்படி பாக்குறேன்னு பார்த்தோம் சொன்னா கவனிக்க கொள்ளணும். இது 1, இது 2, இது 1, இது 2. சரியா? எப்படி பாக்குறங்கிறது விளங்கப்படுத்தக்குள்ள அங்கஞ்சு பார்க்க கூடாது. இங்கால சைட்ல 1 2, இந்த சைட்ல 1 2. இதையும் கூட்டினா என்ன விட? 1 2 கூட்டினா 3. இந்த 1 2 கூட்டினா 3. 3 3 பிரிக்கினா 9. சரியா? இந்த 3 3 பிரிக்கினா 9. அப்ப இதுக்கு என்ன வரும்? யாருக்கு தெரியுமா? யாருக்கு தெரியுமா? இதுக்கு இப்ப என்ன வரும்? 1 2 கூட்டினா 3. சரியா? 1 2 கூட்டினா 3. இங்க 1 2 3 1 2 3. அப்ப 1 2 3 3 3 6. அப்ப இங்கால சைட்ல 6. அப்ப 6 3 பெருக்கினா 6 3 18. விளங்குதா? 6 3 18. 6 3 பெருக்கின இங்கால சைட்ல வார இந்த 1 2 நாங்க போடுற அதையும் இங்கால சைட்ல வாரது 18 கூட்டி காட்டிடுவானே கேட்காரு. காட்டலாம். சரியா? காட்டலாம். 1 2 3 4 5 6. சரியா? 7 8 9 10 11 2 12 13 14 15 இதுக்குள்ள 16 17. சரியா? ஆக பெருசி 18. இப்ப விளங்கிட்டா? ஆக பெரிசா 18. ரைட். இது தேவைன்னு சொன்னா எழுதி கொள்ளலாம். எழுதி கொள்ளுங்க.
நாட்பக்கல் தலைப்பு போட்டு இதை எழுதிக்கொள். மூணு தர 6 18 உண்டு. இங்குள்ள செவ்வகங்களின் எண்ணிக்கை. இங்குள்ள செவ்வகங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு சொன்னா 18. அப்ப நீங்க இந்த படத்தை போட்டு செவ்வகங்கள் எண்ணிக்கை யாது என்று எழுதிட்டு இது 3 எப்படி வந்தேன்டா இந்த 1ஐயும் 2ஐயும் கூட்டினான். இந்த 6 எப்படி வந்தேன்டா 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3 3 3 6. இந்த 6 இந்த 3ஆல பிரிக்கினா 18. செய்து முடிச்சாக்கள் கை வைக்கலாம். செய்து முடிச்சாக்கள் கை வைக்கலாம். வேலையை முடிச்சா அழைக்கவா? அழைக்கவா? இது படத்துக்கு என்ன சரி எனக்கு இடம்பி சரி. கேள்வி எழுதுங்க. கீழே கீழுள்ள சொல்ல கீழுள்ள உருவில் உள்ள கீழுள்ள உருவில் இருக்கும் கீழுள்ள உருவில் இருக்கும் நாட்பக்கல் எத்தனை? கீழுள்ள உருவில் இருக்கும் நாட்பக்கல் எத்தனை? இந்த படம் இப்படி ஒரு செவ்வகம் மட்டும் போடுங்க. இப்படி ஒரு செவ்வகம் மட்டும் போடுங்க. சரியா? இவ்வளவு வரைக்கும் போட்டுங்கிறார்கள். போட்டுட்டீங்க. இவிடத்தை இருந்து இப்படி கோடண்டடி. இங்க இருந்து இப்படி கோடண்டடி. இங்க இருந்து இப்படி கோடண்டடி. இங்க இருந்து இப்படி கோடண்டடி. இதா உருவம். இதுல எத்தனை நாட்பக்கல் இது? விளங்கிட்டா? விளங்கினார்கள் கை வைத்துங்க. இப்ப தெரிய அவ்வளங்கல்ல. நீங்க அப்ப செவ்வகத்தான் படிக்கிட்டு வந்து இது செவ்வகம் தெரியல என்று சொன்னா கேட்டுக்கொள்ளுங்க. நாட்பக்கல் என்ற என்ன அர்த்தம் என்று சொன்னா ஒரு ஏதாவது உருவத்துக்கு 4 பக்கம் இருக்கணும். இந்த இதை எடுத்தா இந்த ஆரைக்கு எடுத்தா சமன் என்று சொல்லல 4 பக்கம். இதை இந்த ஆரைக்கு எடுத்தா இதொரு பக்கம் இதொரு பக்கம் இதொரு பக்கம் இதொரு பக்கம் 4 பக்கம் இருக்கா இல்லையா? இருக்குதானே? சரி, உதாரணத்துக்கு இந்த அளவு கேடுறேன். இப்படி இருக்குது. இதுக்கு 4 பக்கம் இருக்கா இல்லையா? 1 2 3 4 பக்கம் இருக்கு. சரி, அது செவ்வகமா இருக்கலாம் சதுரமா இருக்கலாம், அது ஒரு விஷயம். ஆனா 4 பக்கம் இருந்தா அதுல பேரு நாட்பக்கல். அப்ப இதுக்கு எத்தனை நாட்பக்கல் வரும்? யாரும் தெரியும்? தெரிஞ்சாக்கள் கை வைக்கலாம்.
தெரிஞ்சாக்கள் கை வைக்கலாம். கெட்டிக்காரக்கள் அரண்டு வாங்க. எக்ஸாமுக்கு வந்த கேள்வி. ரைட். கோகுலதாசன் குகலாஷன் என்று வைக்கும். ஒரு ஆளுக்கு 10. அவங்களுக்கு எத்தனை? ஹயாக்கு 10, ஒரு ஆளுக்கு 11. சஃபியாக்கு சார் 13 சார். சரி பாபவி, செவ்வகத்துக்கு நான் இப்ப படிச்சேன். இப்பதானே செவ்வகத்துக்கு படிச்சேன். எப்படி படிச்சோம்? இது 1, இது 2, இது 3. இங்க ஆள சைட்ல இது 1, 2. சரியா? 1யும் 2யும் கூட்டினா 3யும் 3யும் கூட்டினா 6. 1யும் 2யும் கூட்டினா 3. இந்த 6யும் இந்த 3யும் 6 தர 3 18. அது செவ்வகம் 4 பக்கமா இருக்குது. சரியா? 2 சோடி அங்காலையும் இங்காலையும் சமனா. இது சமன் இல்லாம இருக்குது. அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த படம் தான் இந்த படம். ரெண்டு மொண்டு தான் வித்தியாசம் இருக்கா பாருங்க. இந்த படத்துக்கு இந்த படத்துக்கு வித்தியாசம் இருக்கா? கிராஸ் எடுக்கப்பட்டு நாட்பக்கல். சரியா? அந்த 4 பக்கம் இருக்குது. நாட்பக்கல் இதுக்கு இந்த அரைக்கிறதும் இந்த அரைக்கிறது எடுக்கலாம். இது இந்த எடுக்கலாம். இதை இந்த எடுக்கலாம். இந்த அரைக்கிற இது, இந்த அரைக்கிற இது, இந்த அரைக்கு இது. அப்ப 4 பக்கம் இருக்கு. சரி, அந்த கோடு மாறிக்கறி வந்தாலும் நாட்பக்கல் எத்தனைன்னு கேட்டா 4 பக்கம் இருந்தா சரி. அப்ப இது விளங்கிட்டா? விளங்கினாலும் வைக்கலாம். இடையில இப்படி வந்து அடிக்கும். எடுக்க தெரியுமா? யாருக்கேலும் நீங்க எடுக்க வேணாம். எடுக்க தெரியுமென்றார்கள் மட்டும் கழிக்கும். எப்படி எடுக்கலாம்? யார் வாயால சொல்லி எப்படி ஆன்சர் எடுக்கலாம்? யார் வாயால சொல்லி ரைட்டா சொல்லிடுமா? ரைட்டா? சொல்லலாமா? சொல்லுங்க. மயக்கோனா அது இல்ல. கிருஷ்யா சொல்லலாமா? ஓம் சார். எப்படி வரும்? மேல அந்த 1 2 3 4 போடணும். மொத்தம் எத்தனை வரும்? 13 வரும். இல்ல, இங்காலத்தில் இருக்குது. இங்காலத்தில் இருக்குது. 1 2 1 2 3 4. இந்த 2யும் கூட்டினா 3. சரிதானே? 1 2 3 3 3 6 6 நாளும் 10. அப்ப 10 3 அளவு வரைக்கும் 32 வரும். கிளியரா? நீங்க 10யும் 3யும் கூட்டுறல்ல, 10யும் 3யும் பெருக்கிற. சரியா கிருஷ்யா? இது 10, இது 3, 2யும் கூட்டுறல்ல, 2யும் பெருக்கிற. பெருக்கினா எங்களுக்கு ஆன்சர். விளங்கினார்கள்? அப்ப செவ்வகங்கள் எண்ணிக்கை கேட்டாலும் நாட்பக்கல் எண்ணிக்கை கேட்டாலும் 2 1 தான் செய்முறை. சரியா? ரைட். அப்ப இந்த வினாக்கு நாங்க போவோம். இந்த வினாக்கு போவோம். மறந்தீங்கன்னு சொன்னா நான் ஒன்றும் செய்யல. சரியா? இந்த கடைசியா நான் கேட்டது வந்து எக்ஸாம்ல வந்த வினா. ரைட். இப்ப இங்க பாருங்க, உருவில் உள்ள செவ்வகங்களின் எண்ணிக்கை யாது என்று கேட்டிக்குது. நீங்க தொங்கல் விடையை வந்து 9ஆ மாத்திக்கொள்ளுங்க.
இந்த தொங்கல் விடைய 9 மாத்திக்கொள்ளுங்க. 73வதுல 7 இருக்குது, இது 9 மாத்திக்கொள்ளுங்க. யாருக்கு ஆன்சர் வரும்? 73வதுக்கு எத்தனையாவது விட? 73வதுக்கு விட எத்தனையாவது? MH மரியம், மூணாவது 9. வெரி குட். சரி பாருங்க, 9 வருமாண்டு பாப்போம். இந்த நான் இப்ப செவ்வகம் சொல்லி தந்த இப்படி இருக்கு இந்த செவ்வகம். சரியா? இந்த செவ்வகம் இப்படி இருக்கு, அதான் இந்த அடிக்கிறது தந்தாக இருக்கிறேன். இப்ப இதுக்கு எத்தனை செவ்வகம் பார்த்தா 1, இது 2, இது 3, இது 4. சரியா? நாங்க 9 இருக்காண்டு பார்ப்போம். இது 4, இது 5, இது 6. சரியா? ரைட். இங்கால இது 7, இது 8, இது 9. ஆகவே விட 9. இதை நாங்க ஷார்ட்கட் பார்த்து நம்ம சொன்னா இது 1, இது 2, இது 1, இது 2. அப்ப 1டைம் 2டையும் கூட்டினா 3, இந்த 1டைம் 2டையும் கூட்டினா 3, இந்த 3 ஆள பெருக்கினா 9. அப்ப 3வது விட. உறவில் உள்ள முக்கோணிகளது எண்ணிக்கை யாது? 74வதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 74வதுக்கு இதுல உள்ள முக்கோணி எத்தனைன்னு கேக்குறாங்க. என்ன ஆன்சர் பாப்போம். நீங்க இப்படியான படத்துகளுக்கு ஒவ்வொரு உருவா பார்க்கணும். சரியா? இப்ப பாருங்க, சரியா ஆன்சர் அடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். இந்த இருக்கிறதுக்கு எத்தனை வரும்? நான் இந்த சிவப்பால கீறி காட்டினே, இந்த சிவப்பால கீறி இருக்கேன் தானே, இதுக்கு எத்தனை வரும்? கையில காட்டுங்க. இதுக்கு 3. சரியா? இதுக்கு 3. ரைட். இப்படி ஒன்று வந்தா நான் ஏற்கனவே சொல்லி தந்திக்குது. இப்படி வந்தா இதுக்கு எத்தனை பாப்பா? இப்படி வாரத்துக்கு எத்தனை? அந்த படம் தான் இந்த இருக்குது. இந்த படம் தான் இந்த இருக்கிறது, இந்த வாரது. அப்ப இதுக்கு 6 தெரியுமா? இதுல மேல 3, கீழே 3, அப்ப மொத்தம் 6. அப்ப இதுவரைக்கும் எத்த வந்திருக்குது என்று சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 2 படத்துக்கும் இங்க 6, இங்க கீழே 3, 9. சரியா? 9. இப்ப கிரீன் கலர்ல இந்த இருக்கிறது 10, இந்த இருக்கிறது 11, இந்த இருக்கிறது 12, இந்த இருக்கிறது 13. ஆகவே முதலாவது விடை. விளங்கினார்கள்? சரி, அடுத்தது உருவில் உள்ள முக்கோணிகளது எண்ணிக்கை யாது? 75க்கு 75க்கு ஆன்சர் இல்ல. சரியா? என்னன்னு பாப்போம் எத்தனை வருதுன்னு. இன்னொன்று சொல்லணும், நீங்க தேவைன்னு சொன்னா நோட் பண்ணிக்கொள்ளலாம். சரியா? இப்படி ஒரு முக்கோணி காண்றதுக்கு இப்படி வந்தா இங்க எத்தனை வரும் யாருக்கு தெரியுமா? இந்த படம் மாதிரி வந்தா இதுல முக்கோணி எத்தனை வரும்? தெரிஞ்சாக்கள் கை வைக்கலாம். இந்த படம் வந்தா 8 தெரியுமா?
8 இது 1 இது 2 இது 3 இது 4 4 2 பிரிக்கினா 8 சரியா 4 2 பிரிக்கினா 8 ரைட் அப்ப இந்த பெரிய படத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து 8 வரும் சரிதானே எங்களுக்கு பெரிய படத்தை மட்டும் பார்த்தா 8 வரும் சரி இந்த இருக்கிற இந்த குட்டி படம் இப்படி இருக்குது இதுக்கு உங்களுக்கு தெரியும் இந்த படம் தான் இந்த வர்றது சரியா இந்த படம் தான் இந்த வர்றது அப்ப இதுக்கு எத்தனைன்னு சொன்னா 6 தெரியும் தெரியும் தானே மேல 3 கீழே 3 6 இந்த உண்டு 7 இந்த உண்டு 8 இந்த உண்டு 9 இந்த உண்டு வந்து 9 அப்ப மேல 3 கீழே 3 இடையில 3 அப்ப மொத்தம் 9 அப்ப 8 9 17 விட வருமா இதுக்கு ஒரு இல்ல முக்கோணிகளது எண்ணிக்கை 17 என்றது வரும் இன்னும் இருக்கிறா போல இருக்குது இன்னும் இருக்குது 17 இல்ல சரியா 19 வரும் எங்கேன்னு சொன்னா இதையும் இப்படி பாருங்க இதுக்கு எத்தனை வரும் இந்த அரைக்கிறது இந்த அரைக்கிற மாதிரி தானே சரியா இந்த அரைக்கிற மாதிரி தானே அவ மேலே உள்ளதுக்கு 8 கீழே உள்ள இந்த உள்ள குறிக்கிறதுக்கு 8 16 இது இடையால எப்படி பிரிச்சிருக்குது 16 இங்க 3 இங்க பாருங்க இங்க 1 2 சரியா இந்த அரைக்கிறது 1 2 இடையில 3 16 3 19 இந்த உண்டு 20 இந்த உண்டு 21 அவை தந்த விடப்புல நிறைய வரும் கேள்வி விடையை மாத்துங்கோ வெட்டி விடுங்க இதுக்கு வந்து 21 வருகுது ஆன்சர் அடுத்த உருவில் உள்ள முக்கோணிகளது எண்ணிக்கை இந்த உருவில் உள்ள முக்கோணிகளது எண்ணிக்கை காணிச்சு கொள்ளுங்க நான் ஏற்கனவே சொல்லி தந்தேன் அதுல வந்து இந்த மாதிரி படம் இல்ல சரியா இப்ப இதுக்கு பாப்போம் இது 1 இது 2 இது 3 இது 4 இது 5 6 7 8 9 10 11 12 13 14 சரியா 14 இந்த இப்படியோண்டு வருகுது 15 அடுத்தது இந்த ஆண்டு வருகுது 16 இந்த ஆண்டு வருகுது 17 இப்படி ஒன்று வரும் 18 சரியா இப்படி புல்லா வரும் 19 இப்படி வரும் 20 சரியா ஆகவே முஞ்ச விட வந்து 20 வரும் ஆக பெரிசா வாரத்தோட ரைட் இப்ப எங்களுக்கு வந்து 10 நிமிஷம் இருக்குது 10 நிமிஷத்துக்கு அடுத்த பாடத்துக்கு நாங்க போகலாம் சரியா பாஸ் பேப்பர் செய்திருக்கிறீங்களா பாஸ் பேப்பர் வினா அதுல வந்து செய்திருக்கிறீங்களா செய்யல ரைட் எல்லாரும் முதலாவதுக்கு ஆன்சர் எடுங்க செய்யல தானே இருக்கிற டைமுக்கு ஆன்சர் எடுப்போம் பாஸ் பேப்பர் வினாவை முதலாவது அங்கால அடுத்த பாடம் படிக்கிறத அடுத்த பாடத்தை நாங்க நாளைக்கு முட பார்க்கலாம் இப்ப வந்து இருக்கிற டைமுக்கு வந்து முதலாவதுக்கு ஆன்சர் எடுங்க இவ்வுருவில் காணத்தக்க சதுரங்களின் எண்ணிக்கை பார்த்தவுடன் எடுக்கலாம் பாத்திமா ஆயிஷா 148 ஆன்சர் சொல்லுங்க எத்தனையா நம்பர் வரும் எல்லாரும் ஆன்சர் கையில காட்டுங்க ஆன்சர் எல்லாரும் கையில காட்டுங்க மூணாவது சார் மூணாவது வெரி குட்
சரியா? இந்த எக்ஸாம் பேப்பர் கிட்டத்துல நடந்த உங்களுக்கு எக்ஸாம்லயும் வந்திருக்குது. இதுல 5 மேல 5 5 5 10. அடுத்தது 2வது வினாவுக்கு குயிக் ஆன்சர் விடுங்க. விலங்குகள், பறவைகள், மைனா, முயல் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள தொடர்புடைமை பின்வரும் ஒருவில் காட்டப்பட்டுள்ளது. இந்த இருக்கிற வட்டம் இன் மூலம் குறிக்கப்படுவது. இந்த வட்டம் சொன்னா எதை சொல்றாங்கன்னு சொன்னா இந்த இருக்கிற வட்டத்தை சொல்றாங்க. சரியா? இந்த குறிச்சிருக்க வட்டம் எல்லாம் ஒன்று மாதிரி உங்களுக்கு சில இதுல, ஆனா எக்ஸாம் பேப்பர்ல சரியா இந்த கேள்வி 2019ஆம் ஆண்டு வந்த எக்ஸாம் பேப்பர் இதுல இந்த வட்டம் வித்தியாசமா இருக்கு. ஆனா இந்த படத்துல ரெண்டு ஒன்று மாதிரி கிட்டத்தட்ட காட்டுது. கேட்கிற கேள்வி இந்த வட்டத்துக்கானது என்ன விட வரும்? ஆன்சர் தெரிஞ்சாக்கள் சொல்லலாம். விலங்குகள், பறவை, மைனா, முயல். எல்லாரும் காட்டுங்க ஆன்சர். டெவினேஷ் ஆன்சரை காட்ட சொன்னா மாச்சல் முறைக்கிறா. ஒன்று ரைட், கட்டிக்காராக்கள். விலங்குகள் எங்கக்குள்ள இந்த பெரிய இது விலங்குகள். ஓகே. பறவைகள், பறவைகளுக்கு இதுக்குள்ள வரும் என்று சொன்னா இந்த வாரது பறவைகள். இந்த பறவைக்குள்ள மைனா வரும். அப்ப மைனா சரியா, இது மைனா, இந்த உள்ளுக்கு இருக்கிறது மைனா. அடுத்தது முயல், பறவைக்குள்ள முயல் வராது, ஆனா விலங்குக்குள்ள வரும். ஆக இந்த வாரது என்னன்னு சொன்னா முயலுக்கு முதலாவது ஆன்சர். அடுத்தது, உருவில் ஒவ்வொரு பக்கத்திலும் நிறமாய் பூசப்பட்டுள்ள திண்ம மரக்கொற்றி தரப்பட்டுள்ளது. முறிந்த கோடு வழியே வெட்டி பல சிறிய மரக்குற்றிகளாக பெறப்பட்டன. அவற்றை முறிந்த கோடு வழியே வெட்டி பல சிறிய மரக்குற்றிகளாக பெறப்பட்டன. அதனை கொண்டு 3 4 வினாக்களுக்கு விடை தருக. மூணாவது கேள்வி, இங்க வெட்டின சிறிய மரக்குற்றிகள் எத்தனை? எல்லாரும் ஆன்சர் காட்டணும். எத்தனை மரக்குற்றி வெட்டிக்காங்க? ஹயா, சஞ்சய் ஆன்சர் கட்டாயம் காட்டுங்க. எத்தனையாவது வரும்? முதலாவது. வெரி குட். இப்ப இப்படி வந்துச்சுன்னு சொன்னா மேல எத்தனை வரும் பாருங்க. மேல 9 வரும். அப்ப கீழே எத்தனை? 9. அதுக்கு கீழே எத்தனை? 9. அப்ப மொத்தமா 27 சரி. சரியா? இதுக்கு நாங்க லேசா எப்படி பாக்குறேன்னு சொல்லி தந்திக்கிறேன். இதை நீங்கள அகல உயரம் நாங்க எடுக்கணும். இந்த அரைக்கிறது இதையும் இதையும் இந்த அரைக்கிற மாதிரி ஒவ்வொன்றுலையும் எத்தனை? இந்த 3 செக்ஷனை பார்க்கணும். இதுல எத்தனை இருக்குதுன்னு சொன்னா 3 இருக்குது. இதுல எத்தனை இருக்குண்டா 3 இருக்குது. இதுல எத்தனை இருக்குண்டா 3 இருக்குது. அப்ப 3 3ஆல பெருக்கி வாரத்தை 3ஆல பெருக்கணும். சரியா? பெருக்கினா எத்தனை வரும்னு சொன்னா 3 9 3 27. நீள அகல உயரம். இதை நாங்க நீள உயரம் எடுத்தா, இது நீளம் எடுத்தா, இது அகலம் எடுத்தா, அப்ப எல்லாத்தையும் நாங்க பெருக்கினா எத்தனைன்னு சொல்லி வரும். ரைட். அடுத்தது, ஒரு பக்கம் மாத்திரம் நிற மையை பூசப்பட்டுள்ள சிறிய மரக்குட்டிகள் எத்தனை கிடைக்கும்? யாருக்கு தெரியும்? ஒரு பக்கம் மட்டும். கடைசியா நான் படிப்பிச்சு தந்தி. டெவினேஷ் என்ன வரும்? எத்தனையாவது விட? மூன்றாவது. வெரி குட். இங்க எப்படி நாங்க ஒரு பக்கம் மட்டும் பூசினது என்று சொல்லி பாக்குற? 2 பக்கம் மட்டும் பூசினா எப்படி வரும்? 3 பக்கம் பூசினா எத்தனை வரும்?
தெரியாதாக்கள் இப்ப கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க, விளங்கப்படுத்துறேன். ஃபர்ஸ்டுக்கு சரியா கவனிச்சு கொள்ளணும். மறந்த ஆக்களுக்கு ஒரு ஞாபகம் விட்டல். முதலாவது 3 பக்கம் பூசுறது கேட்டிருந்தா எதை பார்க்கணும்? 3 பக்கம் கேட்டிருந்தா எங்க இந்த வார உச்சி. அது 3 பக்கம் கேட்டிருந்தா கண்ணை மூடிட்டு போட வேண்டியதாங்க. 8 இருக்கி என்று 3 பக்கம் கேட்டா 8 உச்சி இருக்குது, 8 தான். 2 பக்கம் கேட்டா இது 2 வானாப்பழம் இருக்குது. அப்ப வீணாண்டா எத்தனை விளிம்பு இருக்குது? 12 விளிம்பு. அப்படித்தானே? விளிம்ப பார்க்கணும். ஒரு விளிம்புல எத்தனைக்கு 2 பக்கம் பாரு, அதான் பார்க்கணும். ஒரு விளிம்புல இந்த விளிம்புல இந்த விளிம்புல இந்த விளிம்புல, சரியா? இந்த விளிம்புக்கு பார்த்தா எத்தனை வரும்? 1, சரிதானே? இந்த விளிம்புக்கு பார்த்தா 1 வரும். அப்ப இதே இப்படி 4 விளிம்பு இருக்கும். அப்ப இந்த விளிம்புல 2 பக்கம் பாடுறது 4. இந்த அரைக்கிற விளிம்ப பாருங்க, இதுல 2 பக்கம் பாடுறது. எங்க சார் 2 காட்டுறீங்க, எங்க சார் 3 காட்டுறீங்க என்று கேட்டா உதாரணத்துக்கு சொல்லி காட்டுறேன். 2 பக்கம் பாருன்னு சொன்னா இங்க இதுக்கும் இங்கால இதுக்கும் இப்படியும் அடிச்சிருக்கும், இப்படியும் அடிச்சிருக்கும். அப்ப இந்த தாயக்கட்டைக்கு இந்த செக்ஷனும் இந்த செக்ஷனும் அடிபட்டிக்கு. அதான் சொல்றேன் என்னண்டா 2 பக்கம் அடிபட்டிக்கு, சரியா? அப்ப இந்த செக்ஷன் இந்த தாயக்கட்டை இந்த லைன்ல இதுக்கு வந்து 2 பக்கம் அடிபட்டிக்குது. அப்ப இந்த விளிம்புல 1க்கும் இந்த இதுக்கு 1, அப்படியே இந்த விளிம்புல வந்து 4 வரும். அதே போல இந்த விளிம்பு இதுக்கும் இந்தாவும் அடிவட்டத்தினால இதுக்கும் 1 படி 4 விளிம்புக்கும் 4. அப்ப மொத்தமா 12 விளிம்ப பார்த்தா 12 2 பக்கம். சரி, அப்ப சரி ஒரு பக்கம் மட்டும் எங்க கிடக்கும் என்று கேட்காரு ஒரு ஆள், சரியா? ஒரு பக்கம் பாடுறது எங்க கிடக்கும். இப்ப நாங்க புல்லா இதுக்கு நிறந்துட்டினா இது நிறந்துட்டு பட்டுட்டா இது நிறந்துட்டு பட்டுட்டேன்னு சொன்னா புல்லா தானே அடிப்போம், சரியா? இப்படி புல்லா அடிக்கக்குள்ள இப்ப இந்த அரைக்கிறது வந்து 3 செக்ஷனுக்கு போயிடும், இந்த 3 செக்ஷனுக்கு போகும். இது வந்து 2க்கு வரும், இது 3க்கு போயிடும், இது 3க்கு போயிடும். இந்த அரைக்கிற செக்ஷன் 2க்கு போயிடும், இந்த அரைக்கிறது 2க்கு வந்துடும். அப்ப நடுவுக்குள்ளது மட்டும்தான் ஒரு சைட் அடிபட்டு இருக்குது. இந்த வார நடுவுக்குள்ளது மட்டும்தான் வந்து ஒரு பக்கம் அடிபட்டு இருக்குது. அப்ப ஒரு பக்கம் வந்தா நாங்க பார்க்க வேண்டியது முகம். ஒரு முகத்துல எத்தனைக்கு ஒரு பக்கம் அடிபட்டி என்று கேட்டா இந்த முகத்துல 1க்கு தான் அடிபட்டி, இந்த முகத்துல 1, இந்த முகத்துல 1. அப்ப மொத்தமா சரியா 6 முகத்துக்கும் 6 அடிபட்டிருக்குது. அப்ப விட வந்து இதுக்கு 2வது ஆன்சர். 2018ஆம் ஆண்டு, சரியா? படிக்கக்குள்ள திருப்பி கேள்வி வரும். அந்த டைம்ல கேட்பேன், திருப்பி படிப்பிக்கணுமா அண்டு ஆமான்னு சொன்னா திருப்பி படிப்பிப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க பாஸ்ட் பேப்பர் செய்யக்குள்ளேயே இந்த கேள்வி வரக்குள்ள நாங்க டிக் பண்ணி வரலாம். சரி, மரங்களில் பூக்கும் பூக்கள், கொடிகளில் பூக்கும் பூக்கள், அலரி பூக்கள், பூக்கள் என்பவற்றுக்குள்ள தொடர்பு பின்வரும் ஒரு வில்வாகை குறிக்கப்பட்டுள்ளது. அதனை அடிப்படையாக கொண்டு 5-6 வினாக்களுக்கு விடைதருக. எனக்கு எல்லாரும் இந்த தொங்கல்ல பூக்கள் அண்டு போட்டிக்கு தானே, இது எந்த எழுத்தால குறிக்கலாம் யாருக்கு தெரியும்? மரங்கள்ல பூக்குற பூக்கள், கொடியில பூக்குற பூக்கள், அலரி பூக்கள், பூக்கள். இப்ப சொல்லுங்க, பூக்கள் நான் இந்த குறி காட்டுறீங்க, அது என்ன நம்பரால குறிக்கலாம், என்ன எழுத்தால குறிக்கலாம்? இந்த 5வது கேள்வியில 3 எழுத்து காட்டிக்கிறாங்க. எந்த எழுத்துன்னு சொல்லி எத்தனை நம்பர் வரும் காட்டு. 5வது கேள்வியில 3 எழுத்து காட்டிக்கிறாங்க, அது எந்த நம்பர்ல வரும், எந்த எழுத்துல வரும்? உங்களுக்கு இந்த தொடைகள் சம்பந்தமா எது எதுக்கு வர மட்டும் விளங்கினா தான் அந்த கணக்கெல்லாம் விளங்கும். வெரி குட். பூவண்டா இந்த அரைக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து தான் நாங்க பூவண்டு சொல்ற.
அப்ப இந்த பி தான் வந்து பூக்கள். சரி, அந்த பி தான் பெருசா வர்றது, இந்த பி தான் பூக்கள். ரைட். அப்ப அதுக்குள்ள ரெண்டு போட்டிக்காங்க, மரங்கள்ல பூக்குறது, சரியா, கொடியில பூக்குறது. அப்ப ரெண்டையும் வேறு வரியா. இடையில அலரி என்று வந்து, அலரி மரத்துல பூக்குறதா அலரி கொடியில பூக்குறதா? யாரு சொல்லலாம்? அலரி மரத்துல பூக்குறதா அலரி கொடியில பூக்குறதா? ஹயா சொல்லுங்க. மரத்துல சார். மரத்துல. அப்படின்னு சொன்னா மரத்துக்குள்ள பூக்குறதுக்குள்ள அலரி வரும். அப்ப மரத்துக்குள்ள பூக்குறதுக்குள்ள அலரி வரும், அப்படித்தானே? அப்ப இந்த வாரது, அப்ப இதைத்தான் நாங்க இது மரம் மரத்துல பூக்குறது என்று சொல்லியும் இது அலரி என்று சொல்லி நாங்க எடுக்கணும். அப்ப இது வந்து கொடியில பூக்குறது நாங்க எடுக்கணும். விளங்கிட்டா? இது கொடியில பூக்குறது. அப்ப இப்ப நாங்க கேள்விக்கு பார்ப்போம். முதலாவது அலரி பூவை குறிக்கிறது மரத்துக்குள்ள பூக்குறதுலதான் வரும் என்று சொல்றாங்க. அப்ப அலரி பூ பூக்குறது என்ன நம்பர்? விட நம்பர் இரண்டாவது. கியூவினால் குறிக்கப்படுவது, இந்த கியூவால குறிக்கிறது இது வரும். யாருக்கு இனிப்பா கியூவால குறிக்கிறது. எது வரும்? படர் மல்லிகை. படர் மல்லிகை. படர் மல்லிகை என்ன கொடி மல்லிகை தானே சொல்லுவாங்கன்னு. கொடி மாதிரி கொடியில படர்ந்து போறது. அப்ப கொடியில பூக்குறது இந்த இதுக்குள்ள வர்றோம். அப்ப கியூவால குறிக்கிறது முதலாவது. சரியா? ரைட். இந்த பக்கத்தை மட்டும் பார்ப்போம். இந்த உரையில் உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கையாது. ஆன்சரை குயிக்காடுங்க, அதோட முடிப்போம் கிளாஸ். செய்யாம இருப்பீங்க. ஆன்சரை இந்த நம்பர் 2 காட்டுங்க குயிக்கா. வந்துட்டா? சரியா பாப்பமா? இவ்வளவுக்கு எத்தனை வரும்? எத்தனை? 9. இவ்வளவுக்கு எத்தனை வரும் எல்லாருக்கும் தெரியும். இவ்வளவுக்கு 8. ஓகே சரி. இப்ப இதுக்கு எத்தனை வரும்? இதுக்கு என்ன வரும் சொல்லுங்க. இதுக்கு என்ன வரும்? மைக் ஆன் பண்ணவே போடுவோம். பேசலாம். 12 சார். மூன்று மட்டும் வந்து 3. இது 8, இது 11. சரியா? ரெண்டையும் சேர்த்தா இப்ப பாருங்க, ரெண்டையும் கலர்ல வெயிட் இதுல ஒன்றே ஒன்றுதான். அப்ப 1 அப்ப 8 12 ஓம் சார். முடிச்சுமா? பாய் சார். பாய் சார்.
மார்னிங் Bye, பாய் sir. சார் பாய் சார் இல்ல பாய்